பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது 4ஆம் தேதி புனித பௌர்ணமி. அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தை காப்பாற்றுறவர்கள் சித்தர்கள், யோகிகள், மகரிஷிகள். இன்று சப்த ரிஷிகள் உலகத்தில் பாருங்கள் 7 கண்டங்களாக பிரித்து அவர்களை இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சூட்சும ரகசியம். அப்படி அந்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள் மட்டும்தான், எங்களை ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் போன பௌர்ணமியில் சித்தர்கள் 210 சித்தர்கள் எல்லாரையும் கூப்பிடும்போது அவர்கள் எங்கே கூப்பிட்றாங்கன்னு இருக்காங்க. ஏனெண்டா கடவுள் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா குரு 10 அடி எடுத்து வச்சு வருவார். நீங்கள் நாங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நேரடியாக கடவுள்ற அருளை பெறக்கூடிய இடம் நாங்கள் வழிகாட்டுறோம். கிருஷ்ணன் சொன்ன மாதிரி, நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் மக்கள் நடப்பார்கள்டா இந்த இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், நோய் நொடியிலிருந்து நாம் காப்பாற்றுவோம். அதுக்கு தான் நமக்கு வழிகாட்டிருக்கார் நம்ம குருநாதர். ஆனால் அந்த வழியில் சரியாக வரணும். ஏனெண்டா அர்ஜுனற்ற என்னை பூரணமாக நீ சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த முழு அருள் கிடைக்கும் போது உன்னுடைய பாவ கர்மமுறை சித்தத்தில் கர்மாக்கள் எல்லாம் கரைக்கப்படும். அந்த கர்மாவுக்குத்தான் அழிவு ஒழிய உனக்கு இல்லை. அப்போ நான் உன் வண்டியை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக உணர்வாக இருக்கிறார் கடவுள். இதைத்தான் அவர் சொன்னவர். அதை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால், அப்படி நீங்கள் சரணாகதி இந்த உலகம் நம்ம சொல்கிற மாதிரி எல்லா மக்களும் அப்படி போவார்கள்டா வரப்போகிற இயற்கை சீற்றங்கள் வாரத்துக்கு இருக்குது. உலகத்தில் வரப்போகிறது நோய் நொடி துன்பங்கள் ஏதோ ஒரு வகையில் பாருங்கள். கர்மாக்கள் கூடும்போது ஒவ்வொரு ஆளுக்கும், இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை. அப்படி அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது சித்தர்கள், யோகிகள், மகான்கள், அவதார புருஷர்கள். ஏன்னு சொன்னால், ஒரு வண்டியை நாங்கள் ஒரு கம்பெனி இறக்கும் போது அதை பல பேர் அந்த வண்டியை காரண்ட் எடுத்துக்கொண்டா வாங்கினா அது அவர்கள் பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு பாருங்கள் என்ன புலவரும் ரிப்பேரிங். அப்போ நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து பாருங்கள் கடமையாற்ற வந்திருக்கிறோம். இது கர்ம பூமி. இந்த பூமியில் பாருங்கள் நம்ம கடமையாற்ற வந்திருக்கும் போது நீங்கள் நம்ம செய்த பாவ கர்மனுக்கு ஏற்ற மாதிரி, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சக்தி குறையும் போது, கர்மாக்கள் பாருங்கள் பாவங்கள் கூடும்போது அது என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆதாரங்களோடு இந்த உலகத்துக்கு நிரூபித்து வழிகாட்டுவேன். அப்படி பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் அந்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் வழியில் நாங்கள் வந்து அவருடைய முழு அருளை கிடைக்கக்கூடிய ஒரு பாருங்கள் ஒரு ரிஷி மார்க்கத்தில், இது ஒரு சித்தர்கள் வழியில் நாங்கள் இப்போ பயணம் பண்ணி கொண்டுங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காதுண்டா எல்லோரும் அடையவில்லை. மகாபாரத காலத்தில் எத்தனையோ அக்ரோனி பட துரியோதனோட பக்கம் பாருங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு விளங்கவில்லை. ஏனடா துரியோதனன் சொன்னால், எனக்கு நீ சொல்கிற நல்லதெல்லாம் விளங்குது, ஆனால் அதை கடைப்பிடிக்க இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏனடா அவனோட கர்மா உடல்ல. அதே மாதிரி பாருங்கள் கர்ணன் பாருங்கள் நல்லது இருந்தாலும் போய் கூப்பிட்டாரு நீ வா அப்படின்னு சொல்லி அவன் அந்த கர்மா உடல்ல. அது மாதிரி இந்த உலகத்தில் பாருங்கள் கடந்த 22 வருடங்களாக உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லித்தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறைகூவல் விடுக்கிறோம். அப்படி வந்து பாருங்கள் நீங்கள் எல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி காலையில் பாருங்கள் பிரம்ம முகூர்த்தம் 4 மணி கிளம்பி குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து கொண்டு பின்னேறும் நீங்கள் பாருங்கள் ஒரு டைம் எடுத்துக்கொண்டு எந்த எதிர்மறையான சிந்தனையும் எடுக்காமல் உள்ளுக்குள்ளே சித்தத்தில் நீங்கள் கர்ம வினைகள் பாருங்கள் சும்மா இருக்கும்போது வரும், அதை எடுக்காமல் அந்த ப்ரோக்ராம் மாற்றுறதுக்காக எடுக்காமல் நீங்கள் இப்படி செய்து கொண்டு எல்லோருலேயும் அன்பு காட்டி கொண்டு உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், சகல எல்லாரும் நீங்கள் படம் பார்க்கணும், எல்லாம் செய்யலாம் பாருங்கள். எல்லாம் செய்து கொண்டு சரியாக உங்களுடைய கடமையை பாருங்கள் சரியாக நீங்கள் செய்யும்போது
உலகத்தில் வரப்போகிற எல்லா துன்பங்கள், நோய் நொடி, வறுமை, நம்மளோட கர்மாவுக்கு இயற்கை சீட்டங்கள் எல்லாத்துலேயும் இருந்து காப்பாற்றப்படலாம். என்னென்னா என்னை நிரூபித்து காட்டி காப்பாற்றினவர் என்னுடைய குருநாதர். அதை நான் மக்களுக்கு பாருங்கள் வழிகாட்ட சொல்லி அவர்கிட்ட கட்டையில் சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை இடைவிடாமல், உங்களை போல் நமக்கு பிள்ளை குட்டி சகலை எல்லாம் இருக்கும் பாருங்கள், உங்களுக்காக இந்த வாடகை வீடை எடுத்துக்கொண்டு அப்படி பாருங்கள் எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களும் போய் பாருங்கள் இந்த மக்களை காப்பாற்றணுண்டு என் குருநாதர்கிட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இந்த பாருங்கள் தெய்வீக பணியை, இந்த உயிர் காக்கும் ஒரு மகாமந்திரமாகிய மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்ட்டு காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணி அந்த பகவானை மட்டும்தான் அந்த மந்திரத்தை உலகத்துக்கு பரப்பலாம். அப்படிப்பட்ட பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை சொல்லி யாகங்கள், யக்ஷங்கள், தியான யவங்கள் இப்படியான இதுகளில் நீங்கள் பங்கு பெற்றணும் என்று சொன்னால் நிச்சயம் வரப்போகிற எல்லாத்துலேயும் துன்பங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய பெரிய ஒரு மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னு சொன்னால் திரும்ப மந்திரங்கள் நாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு மாபெரும் சக்தி ஒன்று உண்டாகும். அந்த காலத்தில் ரிஷிகள் நம்ம யோகி கன்னியாயோகி மரிஷ் எங்களுக்கெல்லாம் பாருங்கள் வழிகாட்டினா மந்திர சக்தி, மந்திரம் சொல்லி போகல மந்திர சக்தியை பாருங்கள் வானப்பரப்பில் விட்டு அந்த மந்திர சக்தியை பாருங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னால் அது போய் செய்யும். அப்படியெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி மனசக்தியை பாருங்கள் உண்டாக்கி அது போய் என்ன செய்யும் பாருங்கள் மந்திர சக்தி. பிறகு இயந்திரங்களை கொண்டு இயந்திரம் வச்சிருப்பாங்க பாருங்கள், அந்த இயந்திர சக்தியை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நிரூபித்து காட்டி தான் எங்களுக்கு தபத்தில் வழிகாட்டினார். அதை எப்படி அனுப்புகிற, அதை எப்படி திரும்பி பெறுற அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்து காட்டின அந்த மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே இருக்குது. அதை கொண்டு வரத்துக்குரிய எல்லா உத்திகை வழிகள்லாம் பாருங்கள் காட்டி கொடுக்க சொல்லி குப்த வித்தை, மறைக்கப்பட்ட வித்தைகள் எல்லாம் மண்ணுலகத்துக்கு போதிக்க சொல்லியிருக்கார் நம்ம குருநாதரண்டா. இந்த மண்ணுலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னட்ட பாருங்கள் இதை பாரம் தரும்போது ஒரு 9 பேரை காப்பாற்றினா போதும், உனக்கு ஒரு 7 பேர் இருந்தால் போதும். சப்தரிஷிகள் கிருஷ்ணன் 5 பேரை வச்சு தர்மத்தில் நாட்டா உனக்கு சப்தரிஷிகள் 5 பேரை தாரான், அவங்கள வச்சு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டினார். அப்படிப்பட்ட பகவானால் கொடுக்கப்பட்ட மகாமந்திரம் இதை நம்ம 22 வருஷமாக சொல்லி கொண்டிருக்கேன். இன்னும் பாருங்கள் என்னென்னா சொல்லனாத்தோ நீங்கள் பாருங்கள் நம்ம சகோதரர்கள் நாளைக்கு அவர்கள் இன்றைக்கு நமக்கு வரலாம், எவ்வளோ வேதனைப்படுறார்கள் பாருங்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும் என்றால் எல்லோரையும் நம்ம குருநாதர் கூப்பிட்டார் பாருங்கள். நீங்கள் வந்து இறைவனை சார்ந்து உங்களுக்குள்ள மாபெரும் சக்தி இருக்கி இந்த உலகத்தை இயக்கிற சக்தி அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மாவாக உணர்வாக இருக்கார். இப்போ நம்ம எல்லாம் பாருங்கள் சாதாரணமாக நீங்கள் கோமா நிலையில் இருக்கும் போதும் டாக்டர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்களுக்கு கடவுள் அருள் இருந்தால் உணர்வு வந்தால் அந்த உணர்வு தான் கடவுள். அந்த உணர்வு பாருங்கள் உணர்வு பூர்வமான அறிவுபூர்வமான மகாசக்தி எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு. இப்போ அந்த உணர்வை மயக்கி பாருங்கள் பாவ கர்ம வினைகளை எங்களை செய்து கொண்டிருக்கு. அது சித்தத்தில் பாருங்கள் எங்களுக்கு தெரியாமலே சேமிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் பாருங்கள் அது கூடும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்கும்போது நாங்கள் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த துன்பத்திலேருந்து மீறுறதுக்கு பாருங்கள் நாங்கள் துன்பம் கூடும்போது நாங்கள் சொல்கிற மாதிரி பாருங்கள் என்ன பூரணமாக நாங்கள் ஒரு இடத்துல குவிக்கிறோம் இறைவன்கிட்ட. அப்போ அந்த அவருடைய அருள் கிடைக்கும்குள்ளே எனக்கு நல்லா வந்தது சாமி அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று ஒரு பெரிய குடும்பம் பாருங்கள், அவங்கெல்லாம் நம்ம மிச்ச நாளாக வாரவங்க. அவர்கள் பாருங்கள் பெருசாக பாருங்கள் எடுக்காமல் சும்மா வந்துட்டு போகிறவங்க. மூளையில் பாருங்கள் இதில் ஒரு கட்டிருக்கி அதுக்கு பக்கத்தில் இருக்கி அதை ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டு நேற்று வந்து அப்படி 2 கிழமை தான் வந்து அழுதுறாங்க. இப்போ இன்றைக்கு நேற்று பாருங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்கள் நம்பிக்கையாக போங்க, நீங்கள் விடாமல் வந்திருந்தால் இந்த கட்டி இல்லாமல் ஆக்கியிருப்போம் அப்படின்னு சொன்னோம். இந்த கட்டி என்னத்துக்கு வந்த இது இல்லாமல் ஆக்கிரும், இப்படியெல்லாம் அழ தேவையில்லை, நீங்கள் பெருசாக எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ இப்போ போயிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு அவங்க கால் பண்ணுவாங்க, நீங்கள் அது அங்கே என்ன சொல்கிறாங்க எம்ஆர்ஐ எடுத்து அதுக்கு பிறகு நான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். பாருங்கள் என்னடா சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். ஒரு காலத்தில் பாருங்கள் சாதுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குளத்தில் அழுக்காக இருந்திருக்கு. எல்லாரும் கூடியிருந்து பாருங்கள் அங்கே மந்திர பாராயணம் பண்ணும்போது அந்த அழுக்கு இல்லாமல் போயிட்டான். அதுக்காக தான் நம்ம கிரியெல்லாம் கொண்டு வாங்க. நம்மெல்லாம் ஒரு வீடு குடி போகணும்னா கிரியை செய்கிறோம், மந்திர பாராயணம் பண்ணி அதுக்குள்ளே பாருங்கள் தியானம் பண்ணி நல்ல சக்திகளை உண்டாக்கி நல்ல சக்திகளை அதில் பாருங்கள் அதை பதிக்கிறோம். அந்த நல்ல சக்தியை தெய்வீக சக்தியை நம்ம வீட்டில் உண்டாக்குறதுக்காக தான் எங்களுக்கெல்லாம் சாமி அறை வைங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தாருங்கண்டா. ஒரு வீட்டில் நடுவில் பாருங்கள் என்ன செய்யணும், நடுவில் ஒரு பாருங்கள் பூசை அறை உண்டை வைங்க. அதில் நீங்கள் மந்திரம் பண்ணும்போது மற்ற அறைகளுக்கெல்லாம் போகணுன்னா நடுவில் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோளுக்குள்ளே வைங்க.
வரும்போது பாருங்கள் வெளியிலேருந்து வாரவங்க பலதரப்பட்ட எண்ணங்களோடு வருவாங்க. அந்த கோளுக்குள்ளே பாருங்கள் நடுவில் இருக்க அந்த அறையில் பாருங்கள் நம்ம மந்திர ஜபம் பண்ணி அது சக்தி இருக்கும், அது அந்த தாக்கத்தை உண்டாக்கி அதுகள் நம்மளை வீட்டுக்கு பதியாமாக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் நம்ம கொண்டு வந்தார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் கொண்டு வந்தாங்க. ஒரு கோயிலில் பாருங்கள் கோபுரங்களையே உயர்த்தி கட்டினார்கள். அப்படின்னா கோபுரங்கள் பாருங்கள் ஒரு 400 அடி கோபுரம் இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு பாருங்கள் பெரிய உயரமாக இருக்கிற கோயிலில் ஒரு 400 அடி சுற்று வட்டத்துக்கு பாருங்கள் இடிமின்னல் தாக்க விடாது அந்த ஊரை காப்பாற்ற வேணும்டா அதுக்குரிய விஷயத்தை அங்கே வச்சு கட்டியிருப்பார்கள். பாருங்கள் எங்களை காப்பாற்றுறது தான் எல்லாம் செய்தாங்க. இந்த தீர்த்தங்கள் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அபிஷேகங்கள் செய்யாங்கள் அதுக்குள்ளே எல்லா சக்தி வாய்ந்தது மந்திர பாராயணம் எங்களை காப்பாற்றுவது செய்கிறாங்க. இப்போ இல்லை நான் கடந்த 22 வருஷம் பாருங்கள் உங்களை காப்பாற்ற என்னை காப்பாற்றுறதுக்கு இல்லை பாருங்கள் என்னை காப்பாற்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் எனக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு பாருங்கள் எந்த சக்தியும் தாக்காமல். அது மாதிரி உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே அந்த மாபெரும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை பாருங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் 22 வருஷம் காப்பாற்ற பாருங்கள் வழிகாட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் அடுத்து எங்களுக்கு பாருங்கள் நான் சும்மா இருக்கலாம் பேசாமல் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் பெரு வையம் கடவுள் தன்மையாகனா ஒரு நாளும் பாருங்கள் அவன் சுயநலமாக வாழ மாட்டான். அதை காட்டி கொடுத்து பாருங்கள் மற்றவரையும் காப்பாற்றுறான் கடவுள். என்னென்னா பாருங்கள் என்ன கடவுள் என்னடினா என்ன செய்வார் கொடுக்குற தன்மை உள்ளவர் கடவுள் பாருங்கள் காப்பாற்றுற தன்மை உள்ள அன்பே சிவம். ஏனெண்டா அவர்கள் என்னடினா எல்லாரும் எதிர்பார்க்காம கொடுத்து கொண்டிருக்கார். அவர் படைத்த படைப்பை பார்த்தா பாருங்கள் கடவுள் இருக்கான்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள் மாமரம் பாருங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு மரங்களும் பாருங்கள் தன்னுடைய வேலைகளை ஒவ்வொரு பாருங்கள் இந்த ஈவராசிகளும் செய்து கொண்டிருந்தா கடவுள் இருக்காரண்டு அவர் படைத்த படைப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள் இப்போ துன்பப்பட்டு வரும்போது பாருங்கள் இப்படியெல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது அந்த துன்பம் இல்லாமல் போனா கடவுள் இருக்கார் எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிரூபித்து காட்டி உபதேசம் பண்ணுறோம். அந்த 210 சித்தர் கூப்பிடக்குள்ள எல்லாரும் இறங்கினார்கள் பாருங்கள். அவருடைய அருள் பாருங்கள் இந்த ஊரில் பூமிக்கு பற்றிக்கு. அடுத்த முறையும் பாருங்கள் நாங்கள் இங்கே கீழே பூமியில் எல்லா சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்தி பாருங்கள் நாங்கள் இரவு பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நாளும் நாராயணன் பாருங்கள் 64 சக்திகளோட இறங்கல. மற்ற எல்லா தேவதைகளும் இறங்குறவங்க எல்லாத்தையும் இறங்குறா. அன்றைக்கு நாராயணன் அன்றைக்கு தான் முதல்ல இறங்கினார் பாருங்கள். அந்த சக்தி அப்படி இறங்கிதாங்க அன்றிரவு. அந்த நாராயண சக்தி பாருங்கள் எல்லா இடம் பரவிது பாருங்கள். இந்த மகாபாரதத்தில் இந்த இது பண்ண மாதிரி பரவிது. அங்கே இருந்த எல்லாருக்கும் அது பட்டு அங்கே ஒருவரும் இருக்கலை. ஏண்டா ஒரு நாளும் பாருங்கள் நாங்கள் அங்கே வஜன பாடக்குள்ளே நாராயணன் இறங்கலை. ஒரு புள்ள பாடக்குள்ளே அப்படி இறங்கினார் பாருங்கள். அதை இது பண்ணிடலாம் பூமியில் அப்படி காலடித்து வைக்கிறார்கள். இனி பூமிக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகிறதுக்காக தான் எல்லா சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் வந்து இறங்குறாருண்டா இது ஒரு சூட்சும ரகசியம். இதை நம்ம சொல்ல தேவையில்லைன்னா தெரியாத விஷயம் மக்களுக்கு இது வரை தெரியாத நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ ஏனெண்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பாருங்கள் அண்டத்தில் ஆதிசக்தியாகும் புண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருந்து எங்களை காப்பாற்றி கொண்டிருக்க அந்த கடவுளை இனி வருங்காலத்தில் பாருங்கள் நடக்க போகிற எல்லா இயற்கை சீற்றங்கள் நோய் நொடி வறுமை சாக்காடு எல்லாத்திலையும் இருந்து பாருங்கள் காப்பாற்றக்கூடிய இந்த ஒரு மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே அந்த சக்தியை வளர்த்து கொள்ளக்கூடிய இடம் உங்களுக்கு வழிகாட்டுறோம். அந்த இடம் எங்கே இருக்கு அதை எப்படி வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாருங்கள் சரி ஆத்ம ஞான கூடம் அங்கேயும் போய் செய்கிறோம். இங்கே பேரிமை ஞான கூட்டத்தில் குருவாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் நிச்சயம் பாருங்கள் நீங்கள் காலையில் எழுப்பி தியானம் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு கிரியா பாபாஜிலிருந்து எல்லா மகான்களும் சொல்கிறாருன்னு நான் இந்த உடல் உங்களை எழும்ப விடாது. ஆனால் அந்த உடல்ற கதையை கேட்காம நீங்கள் எழுப்பி பாருங்கள். நீங்கள் காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை நான் சொல்லி குறைஞ்சதுக்கு பாருங்கள் உங்களை சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது நீங்கள் பிற்காலத்தில் பாருங்கள் என்ன சந்தோஷமாக வாழலாம். இல்லை உடம்பு சொல்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் கேட்காமல் இருந்தீங்கன்னா அள வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னு சொன்னப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கார்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம். ஏனென்றா அவர்கள் பாருங்கள் ஒரு காலத்தில் அடியும் பாருங்கள் கடும் வேதனைப்பட்டு இருக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது பாருங்கள் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி பாருங்கள் அது எங்கே இருக்குது அதை எப்படி இல்லாமாக்குறேன் அதை எப்படி இல்லாமாக்குறேன்ற நான் சிந்திக்கும் போது பாருங்கள் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அது நம்மளுக்குள்ளே எங்கே இருக்கி சித்தமனம் உண்டா என்ன மேல்மனம் வண்டியோன்னா ஆழ்மனம் உண்டா என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பாருங்கள் தபத்தில் காட்டி அதை இல்லாமாக்கி இன்றைக்கு பாருங்கள் அமைதியாக பாருங்கள் இருக்கக்கூடிய அளவு எந்த இதுவும் இல்லாமல் சலனம் இல்லாமல் பாருங்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் கடமைகளையும் பாருங்கள் என்னென்ன கடமைகளோ அதெல்லாம் சரியாக செய்து அதனுடைய இன்பத்தை பாருங்கள் சந்தோஷமாக அனுபவித்து வாழக்கூடிய ஒரு தன்மை தான் ஆன்மீகம் என்பதை என் மூலம் பாருங்கள் இந்த உலகத்துக்கான எல்லாரும் வாழ்ந்து காட்டி போதிச்சார். புத்த பகவான் வந்து வாழ்ந்து காட்டி போதிச்சு தான் புத்த மதம். நபிநாயகம் வந்து வாழ்ந்து காட்டி போதிச்சு தான் பாருங்கள் குர்ஆன்.
இயேசுபுரான் வந்து வாழ்ந்து காட்டி போச்சு தான் பைபிள். ராமபுரான் வந்து வாழ்ந்து காட்டி போதிச்சு தான் ராமாயணம். கிருஷ்ண பரமாத்மா வந்து வாழ்ந்து காட்டி போத மகாபாரதம். இப்படி எல்லா மகான்களும் வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். அது மாதிரி வாழ்ந்து காட்டி போதிக்க சொல்லியிருக்காரு பாருங்கள். குடும்பம் பிள்ளைகள் உங்களோடு இருக்கும்போது பாருங்கள் எல்லா கடமையும் சரியாக செய்து கொண்டு பாருங்கள். 3:45 நாங்கள் இங்கே வாரோம். நீங்கள் ஏன் உங்களை அதை விடாமல் இருக்குது, எங்களையும் விடுது. இதே உலகத்துக்குள்ளே இதே அம்மா அப்பாவில் உங்களை போல் பால் குடித்து பாருங்கள், எல்லாம் செய்து பாருங்கள், துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு பாருங்கள் நாங்கள் இறைவன் பக்கம் சரியான டைமுக்கு வாரோம். ஏன் அப்படின்ற ஏன் எல்லாரும் வரையலாம்? அதான் கிருஷ்ணன் கேட்குறான்னு பாருங்கள். யாராயினும் பிரம்மத்தை அடையலாம், அது எந்த தடையும் இல்லை. நீங்கள் எல்லாரும் பாருங்கள் என்னை அடையலாம் அப்படின்ற அதுக்கு எந்த ஜாதி மத பேதங்கள் இதுக்கு தடை ஒன்றும் இல்லைன்னு ஒன்றும் தேவையில்லை. பாருங்கள் எல்லாரும் என்னை அடையலாம். பாருங்கள் எல்லாரையும் என்னை அடையும் போது உங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும், உங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கார். அப்போ மந்திரங்களின் நான் காயத்ரி சூரிய பாருங்கள் சக்தி தான் காயத்ரி. அப்படி நம்மளுக்கு பாருங்கள் இந்த மனம் சக்தி குறையும் போது கீழான எண்ணங்களை ஈர்க்கிறார். அப்போ அந்த கீழான பாருங்கள் சக்திகளெல்லாம் ஒன்று சேரும் போது ஒரு பெரிய ஒரு மாபெரும் பாருங்கள் ஒரு தீய சக்தி ஒன்று உண்டாகி இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு பாருங்கள் இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது. இதே மாதிரி பாருங்கள் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல சக்தி கூட்டு சக்தியால் பாருங்கள் நல்ல ஒரு சக்தியை உண்டாக்கும் போது என்னை ஒரு துன்பத்தை ஒரு உலகத்தில் இருக்க துன்பத்தை இல்லாமாக்கலாம் என்று வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பாருங்கள் வழிகாட்டின அந்த வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். ராமபுரான் ஒரு நல்ல சக்தி வரும்போது என்ற நல்ல சக்திக்கு தெய்வீக தன்மை இருக்குது, கெட்ட சக்திக்கு பாருங்கள் தெய்வீக தன்மை இல்லை. ராமபுரான் வரும்போது ராவணன் வந்து பாருங்கள் எதிர்த்தார், தீய சக்தியை கொண்டு எதிர்க்கும்போது அந்த நல்ல சக்தியாகி பாருங்கள் அவர் நல்ல சக்தி பக்கம் என்ன கடவுள் இருக்கான்றதுக்காக கடவுள் பாருங்கள் ராமபுரான். அப்போ நல்ல சக்தி பக்கம் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்காக அவர் உருவம் எடுத்து வந்தார். ஏன்னா நல்ல சக்தியில் கடவுள் இருக்கார். அப்போ ராவணனை பாருங்கள் வெற்றி அடைஞ்சார். பல தடைகள் எல்லாம் வந்தாலும் இறுதியில் வெற்றி அடைஞ்சி அவனுக்கும் பாருங்கள் நல்ல சக்தியை அவனுக்குள்ளறிய தீய சக்தியை இல்லாமாகி தான் நல்ல சக்தியை உண்டாக்கி அவனுக்கும் பாருங்கள் ஒரு விழிப்பு நிலையை உண்டாக்கி காட்டினார். அவனும் பாருங்கள் இறுதியில் அந்த தீய சக்தியை தான் போனோடனே அவன் பாருங்கள் விழுந்து வணங்கி அவனுக்கு முக்தி கொடுத்தார். சிந்திச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு தீய சக்தி ஒன்று வந்து உங்களுக்கு பாரு ஒரு தாக்கத்தை கொடுத்து அதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சத்தெல்லாம் அந்த தீய சக்தியிலேருந்து பாருங்கள் நீங்கள் வெளியே வரக்குள்ள உங்களுக்கு நல்ல சக்தி நாங்கள் சொல்கிறோம் தான் தெரியாமல் நாங்கள் இப்படி செய்தன் அப்படின்ற அழுற மாதிரி அவன் அழுதான். அப்படி அதே மாதிரி ரிஷிபாலன் பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மாவோட கம்சன் இருந்து ரிஷிபாலன் இருந்து எல்லாரும் பாருங்கள் அவனுக்கு பாருங்கள் கொடுக்காத வேதனை இல்லை அவமானங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. யார்? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. தீய சக்தி வந்து எல்லாம் செய்யும். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா ஒரு நல்ல சக்தி பாருங்கள் என்ன நல்ல சக்தி பக்கம் கடவுள் தன்மரிக்கிறதுக்காக தான் இவங்க பாருங்கள் என்ன செய்தார். கிருஷ்ண பரமாத்மா ஒரு என்ன கடவுள். அப்போ நல்ல சக்தி அவர்கள் அந்த நல்ல சக்தி பாருங்கள் கடவுள் தன்மரிக்கின்றதுக்காக தான் இவங்க வந்து காட்டினார்கள். அப்போ நல்ல சக்தி பக்கம் கடவுள் தன்மரிக்கு. அப்போ அந்த கடவுள் தன்மரிக்க நல்ல சக்தி பக்கம் பாருங்கள் இறுதியில் அந்த நல்ல சக்தி தான் வெல்லும் சொல்லி அவர்களை வெற்றி அடைஞ்சு காட்டினார். அதே மாதிரி எங்களுக்குள்ளே பாருங்கள் நல்ல சக்தி இருக்கு, ஆன்ம சக்தி. அந்த நல்ல சக்தியை கொண்டு பாருங்கள் நாங்கள் சேமித்து வச்சுக்க நல்ல சக்தியை வளரும் போது பாருங்கள் ஒரு தீய பக்கம் முதலீடு பண்ணுறோம், பாவத்து பக்கம் முதலீடு பண்ணும்போது என்ன செய்கிற சித்தத்தில் அதை சேமிக்கிறோம், பேங்கில் சேமிக்கிற மாதிரி. அப்போ இந்த சக்தியை அங்கே பாருங்கள் தீய வேலையை செய்து சேமிக்கும் போது இந்த சக்தி குறையும் போது அது எங்களை பாருங்கள் என்ன கட்டுப்பாட்டு கொண்டு வந்து நாங்கள் யார் நாங்கள் செய்கிற வேலையால் நாங்கள் தான் செய்கிற வேலை சரி என்று சொல்லி அந்த நிலைக்கு போகல ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள் அந்த சக்தி கூடும்போது ஏதோ பாருங்கள் பகவானால் என்ன ஒரு இயற்கை சீட்டமோ ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுக்கு பாருங்கள் அது தாக்கும் போது அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம கடைசி நேரத்தில் என் கடவுளை கூப்பிடக்குள்ள அவர் வரையிலண்டா இங்கே இருந்த முதலிடம் இங்கே போட்டுத்தோம், அவர் வரமாட்டார். இறுதியில் பாருங்கள் விதி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த விதியை உண்டாக்குனாரு யார் உண்டாக்குன? அங்கே பேங்கில் நல்ல காசு போட்டிருந்த அதை செலவழித்து வறுமையாக ரோட்டில் குந்தித்திருந்தார். நமக்கு பாருங்கள் பிறக்கும்போது பேங்கில் போட்டு வச்சுட்டிக்கார் அப்பா. அதை நீ பாருங்கள் நல்ல விஷயத்துக்கு நீ செய்து வேண்டியோன்னா இங்கே சேமிப்பு குறையாது, இங்கே எடுத்து போடலாம், நீயும் வாழ்வா சேமிப்பு குறையா, அடுத்த சமுதாயம் பாருங்கள் வாழும் அப்படின்ட்டு போட்டு வைக்கிறாங்க. இதைத்தான் சொல்கிறாங்க சஞ்சித கர்மா பிராத்த கர்மா பாருங்கள் ஆகாமிய கர்மாண்டு சித்தர்கள் கொண்டு வந்தது தான். ஏன்டா நீ சேமிச்சத்துலேருந்து கொஞ்சத்தை கொண்டு வந்து பாருங்கள் என்ன பிராத்தத்தில் பாருங்கள் நீ நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த கர்மா உங்களை பாதிக்காது. எங்கே நீ எடுத்து வந்தது ஒன்றை பாதிக்காது, அது அப்படி கீழே போயிட்டு. இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் விழுந்தேன், நான் பிறந்தேன், நான் விளையாடினெல்லாம் இப்போ நான் சின்ன கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அது பாதிக்கலை, ஏன்னா கீழே போயிட்டார்.
இப்போ மேல்நிலையில் யார் ஆட்சி பண்ணுறாரு? நல்ல சக்தி. இப்போ நம்மெல்லாம் பாருங்கள் துன்பப்பட்டோம் அப்படிப்பட்டவன் சொல்கிறோம். ஆனால் எங்கே இருக்காரு, ஆனால் முக்தி கிடைச்சிது, ஆனால் இருக்காரு. ஏன்னு சொன்னால் அவர் இந்த முக்திக்கு எதுக்கும் தடை இல்லை, அவர் கர்மா படாது, ஏன்னா அவர் கீழே இருக்கார். அப்போ யுகமாக பாருங்கள், நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சி சொன்னாலும் பாருங்கள் அது பாதிக்கன்னா கீழ்நிலையில் இருக்கவர் பாதிக்க மாட்டார். மேல் அவர் பாருங்கள் மேல் மனத்துக்கு வந்து செயல்நிலைக்கு வந்தால் மட்டும்தான் பாதிப்பார். இப்போ நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்க கர்மா சந்தர்ப்பம் பார்த்தா வரும். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் பாருங்கள் புளியம்பழம் சாப்பிட்ட புளிய மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு பாருங்கள் அந்த புளிய மரத்தை பற்றி கதையே இல்லை. நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க, பயணம் போகும்போது பாருங்கள் ஒரு மரம் ஒன்று தெரியுது. அவர் பக்கத்தில் கேட்குறது என்ன மரம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கேருந்து? இங்கே கீழே இருந்து சொல்கிறோம் பாருங்கள், இது புளிய மரம் வந்து இங்கேருந்தா எடுக்கிறோம் ஃபைலில், புளிய மரம் இது புளிக்கிறது புளியம்பழம் வந்து எப்படி சொன்னேன்? இன்னொரு ஆள் மூலம் பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டு அதை சாப்பிட்டு செய்த ரெக்கார்டிங் அங்கே உள்ளுக்குள்ளறிக்கி அந்த சந்தர்ப்பம் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகிடும், அதை சொல்ல வைக்குது. அப்படித்தான் பாருங்கள் சந்தர்ப்பம் சூழலில் உங்களுக்கு எது பதிவு கூட இருக்கோ சந்தர்ப்பம் சூழலில் உங்களை பாவம் செய்ய வைக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பம் சூழலில் பாருங்கள் நான் புளியம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், எனக்கு பாதிக்கலை. ஏன்னா நான் புளியம் மரத்தை ஒரு வருஷத்துக்கு பிறகு பாருங்கள் சொல்கிறோம் பாதிக்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வேறு விஷயங்களையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வச்சிருக்கிறதால புளியம்பழம் என்று சொல்கிறோம், அடுத்த செகண்ட் நான் மறந்து குழம்பு விஷயம் குழம்பு உதாரணத்துக்கு குழம்பு பொருள் சொல்லுவேன், அந்த விஷயத்தை கழிச்சிட்டு போகிறோம். இல்லாட்டி டிவி பார்த்தோம் எனக்கு ஃபோன் விஷயம் ஏதோ நான் பேசி கொண்டு போவேன், ஆனால் பாதிக்காது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பதிவு அப்படியே இருக்குது. நான் இங்கே நாங்கள் என்ன சேமிக்கலை, எங்கே நான் தியானம் பண்ணல, நல்ல சக்தியை சேமிக்கலை. இப்போ நான் சந்தர்ப்பம் வரும்போது பாருங்கள் இது என்னை பாருங்கள் என்ன இது பலமாறுகி இது பலமாறுந்த என்னை அதில் கொண்டு பாருங்கள் திரும்பியும் என்னை பாருங்கள் அந்த செயலுக்கு உண்டாக்கி அந்த கர்மனை கொண்டு திரும்பியும் இங்கே வராமல் கொண்டு வரும். விளங்குதா? இதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் பழைய கர்ம வினைகள் எல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது எங்களை தாக்கும், சந்தர்ப்பம் வரும்போது தாக்கும். இந்த சந்தர்ப்பம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேண்டிய நாங்கள் பயிற்சி பண்ணி இப்படி பாருங்கள் இப்படியான பூஜைகள் யாகங்கள் ஜக்ஷன்கள் தியான யபங்கள் தர்மம் செய்யுங்க. நீங்கள் பாருங்கள் நல்ல எண்ணம் உள்ளுக்குள்ளே போய் தவம் பண்ணி உங்களுக்கு நல்ல எண்ணம் வந்தால் நல்ல சாப்பாடை சாப்பிட வைக்கும். அந்த உள் சக்தி கூடுனா ஆன்ம பலன் கூடுனா மட்டும்தான் நீங்கள் தர்மம் செய்கிறதுல பலன் கிடைக்கும். தர்மம் செய்வீங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு சுயநலம் உண்டாகின ஒரு ஆள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், சேமி பக்கம் இருக்கோம். எப்பவும் பாருங்கள் நாங்கள் செய்கிற தர்மம் இல்லை. நீங்கள் எவ்வளோவெல்லாம் செய்திருக்க பாருங்கள், கரைக்கு இல்லை எவ்வளோ போட்டது கோயில் எல்லா இடம் போயிருக்கேன் பாருங்கள், கரைக்கு இல்லைன்னு அப்படின்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வேறு என்ற பாவத்துக்குள்ளே இருக்கோம். அவர் விடமாட்டார். அவர் உங்களுக்கு பாருங்கள் என்ன செய்ய வச்சு உங்களுக்கு பாருங்கள் பேர் புகழ் எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 3 தரம் ஸ்பீக்கரில் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 தரம் பாருங்கள் எதுக்கு சொல்கிறோம்? பேருக்கு. அந்த பேர் பாருங்கள் அழியிற அந்த பேர் பாருங்கள் சித்தத்தில் கர்மாக்களை அந்த பேராகிய சக்தி அந்த திருப்பி அந்த பேர் இருக்குதானே அந்த புகழ் சக்தி உங்களுக்கு பல எண்மங்களில் செய்த கர்மாக்கள் அழிக்குமா? அழிக்காது. ஆனால் ஒரு நல்ல சக்தி பாருங்கள் அதுக்கு தெய்வீக தன்மருகி அது உன்னுடைய கர்மாக்களை கரைச்சி விடும். அதுக்காக தான் நீ செய்கிற தர்மம். நான் சொன்னேன் அமெரிக்காவில் பாருங்கள் ஒரு பையன் பாருங்கள் ஒரு பாட்டியை சந்திக்க போகிறாரு. ஒரு பாட்டியை சந்திக்க போகும்போது பாருங்கள் அவருக்கு தாகம் ஏற்பட்டு பசியெல்லாம் ஏற்பட்டுது. பசி ஏற்பட்டு பாருங்கள் அமெரிக்காவில் வெளிநாட்டிலலாம் எல்லா வீடுகளும் பூட்டி தான் இருப்பார். இப்போ கனடாவிலலாம் எல்லாம் பூட்டிருப்பாங்க. ரோட்டில் ஒருவரும் இல்லை. லண்டன்லாம் அப்படி எங்கேமா நீங்கள் சுதந்திரமாக கால் எடுத்துக்கலாம் அப்படியே பூட்டி கிடக்கிறான். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எல்லோரும் பைத்தியமாக இருக்காங்க, அரை பைத்தியமாக. இப்போ லண்டனுக்கு பாருங்கள் முழு பைத்தியமாக இருக்கிறாங்களே அரை பைத்தியமாக்குறாங்க பாருங்கள். ஒரு அளவுண்டா நல்லாக்குறதுக்கு பாருங்கள் அடுத்த வருஷம் நான் லண்டனுக்கு போகிறோம் பாருங்கள் என்னென்னா அவங்கள நல்லாக்குறதுக்கு யோசிச்சு பாருங்கள். என்னன்னு சொன்னால் அது என்ன போனார் ஏன் உள்ளுக்குள்ளே பூட்டிக்கு போல அவங்கள ஒரு மனக்குள்ளே பையன் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தோடனே பாருங்கள் எது வேலை செய்யும் அவங்க பாருங்கள் எங்கே நாங்கள் கொண்டான கொஞ்சம் தியானம் பண்ணால் கோயில் பக்கம் போகிறோம். அங்கே இல்லை உள்ளுக்குள்ளே பூட்டிருக்கக்குள்ள என்னையும் பழைய கர்மாவை நினைக்க என்னையும் சித்தத்தை குழப்பி விட்டு பைத்தியார கூட மாறிக்காங்க. இப்போ எல்லாம் கூட யோசிச்சு பாருங்கள். அங்கே கூட அந்த அதுக்கு தான் மென்டல் அதுக்கு தான் அந்த இது போடுறாங்க பில்ஸ் போடுறோம். இங்கே டயபெட்டிக் போடுறோமா கீழே தேய்ச்சி கேட்டு பாருங்கள். நீங்கள் வெளிநாட்டில் என்னுடைய பக்தர்கள் நீங்கள் சொல்லுவார் அவ்வளோ யோசனையாக இருக்காங்க. அவ்வளோ கோயிலெல்லாம் தேடித்திடுறாங்களா அவ்வளோ கோயில் கட்டுப்பட்டு ஆனால் செய்யலை அப்படி ஒன்றும் செய்யலை. தட்டுனார் போய் பாருங்கள் அந்த வீட்டில் தட்டின உடனே அவர் பார்த்தாரு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பாருங்கள் இதப்பா அப்படின்ட்டு ஒரு பால் கிளாஸே கொடுத்தா. பால் கிளாஸ் குடித்தோடனே சமைச்சு தரேன் இருங்க அப்படின்னா இல்லை பால் கிளாஸே போத வேண்டாம் அப்படியே போயிட்டார். போகிற காலப்போக்கில் போகிற பல வருடங்களுக்கு பிறகு இப்போ அமெரிக்காவில் பாரிய நோய் வந்து பாருங்கள் அந்த ஊரெல்லாம் அழிஞ்சுது இப்போ இந்த இதுகள் மாதிரி. அப்போ அந்த அம்மா பாருங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் என்ன செய்கிறாரு
அனுமதிக்கப்படுறா. அங்கே பாருங்கள் அட்மிட் ஆகின உடனே அவருக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அந்த நோயை நாங்கள் உங்களுக்கு சரியாக்குவோன்னு சொல்லி சரியாக்கிட்டாங்க. ஆனால் இங்கே இலவசம் இல்லைங்க, காசு கொடுப்போம். அப்போ உடனே பாருங்கள் அவருக்கு பில் வருது, அவர் காசு இல்லை. அப்போ தான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு, நோய் போயிட்டு. அப்போ தான் பாருங்கள் அந்த பில்லில் எழுதி பாருங்கள், உங்களுக்குரிய இந்த வைத்தியக்குரிய செலவு ஏற்கனவே நீங்கள் ஒரு பால் கிளாஸ் மூலம் கட்டுப்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்கள் எப்படி. இதுதான் தர்மம். நீ எண்ணத்தை பாருங்கள் சேமிக்கப்படுற அது உனக்கு பாருங்கள் தக்க சமயத்தில் உனக்கு என்னையும் டபுளாக வரும். அதனால தான் இந்து மதத்தில் பாருங்கள் யாகம் செய்யக்குள்ள பாருங்கள் எல்லா உற்சவங்கள் செய்யக்குள்ள அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானத்தை ஒரு அங்கமாக கொண்டு வந்தார்கள் சித்தர்கள். என்னத்துக்கு எங்களை அன்னதானம் பண்ண வச்சு இந்த பூஜையில் யாகங்கள் யக்ஷங்கள் என்னது பண்ணுறாங்க, எங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய வச்சு சுவாசத்தின் மூலம் மனதில் நல்ல தாக்கத்தை உண்டாக்கி நல்லாக்குறதுக்கு உண்டாக்குற மாதிரி அபிஷேகங்கள் செய்ய வச்சு நல்ல பாருங்கள் பால் பழம் எல்லாம் நல்ல விட்டமின்ஸ் நல்ல சக்திகள் பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மஞ்சள் இப்படியானதெல்லாம் ஏன் கொண்டு வந்தார்கள் பாருங்கள். ஏன் எங்களுக்குள்ளே பாருங்கள் நல்ல சக்தியை உண்டாக்கி எங்களை காப்பாற்றுவதற்கு பல வழிகளை கொண்டு வந்தார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கோபுரத்தில் எல்லா சிலைகளையும் நேராக இருக்காது, தலைகளாக தான் இருக்கு. ஏண்டா யோகம் செய்யணும், இந்த உடம்புக்கு நாங்கள் பயிற்சி பண்ணுறதுக்காக அதை பாருங்கள் அதில் பதிச்சு வச்சாங்க யோகத்தை. யோகாசனம் செய்யுங்கன்ட்டு பாருங்கள். நீங்கள் சிலையெல்லாம் பாருங்கள், ஒரு ஆள் தூக்குனாப்போ காலை கிளப்புனாம கையை கிளப்புனாப்போ தலைகளை எல்லாம் பிடிச்சி திணிப்பாங்க. என்னென்னு சொன்னால் என்னது கண்டினா யோகாசனத்தை ஒரு அங்கமாக கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறதுக்காக பாருங்கள் விளம்பரம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். இதில் பெரிய ரகசியம் சித்தர்கள் சொல்லி எங்களை காப்பாற்றுவதற்காக. அப்போ ஒரு அன்னதானத்தை ஒரு அங்கமாக கொண்டு வந்தார்கள். நீங்கள் அப்படி செய்யும் போகிறீங்கன்னா நீங்கள் பாருங்கள் நற்காரியம் செய்து போட்டு பாருங்கள். நற்காரியம் செய்யக்குள்ள என்ன இருக்கும் மனதில்? இப்போ நீங்களாம் தியானம் பண்ணி போகிறேன் என்ன இருக்கும்? ஊருக்கு அதை இருக்காது. போய் இப்போ கூடுனா கதைப்பீங்க, என்னடா கூட என்ன இருக்கு இப்போ கூட்டிட்டு பாருங்கள் எல்லாம் ஊரில் என்ன நடந்து அங்கே நடந்தான்னு காய்ப்போம். அப்புறம் இது அழிஞ்சிடும். இதை சேமிச்சுட்டு போகிறோம் கொஞ்சம், இது அழிஞ்சு ரெண்டா உப்பானை சேமிக்கிறோம், அது கூட இருக்கு. அப்போ நம்ம கூடனா என்ன காய்ப்போம்? பூச்சை பீத்து வரணும்னு சொல்லாமல் நீங்கள் கையை வச்சு சொல்லுங்க. போகல என்ன கழிச்சிட்டீங்க? அப்போ எவ்வளோதான் பாருங்கள் புட்டு அப்படிங்கிற என்ன கூட அறியும் மாவு. எவ்வளோதான் மாவு கூட இருந்தாலும் பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் மறைக்கிற மாதிரி எவ்வளவுதான் பாருங்கள். நான் உதாரணம் நல்லா யோசிச்சு பாருங்கள், புட்டுக்குள்ளே பாருங்கள் நிறைய அதுதான் இருக்கும். ஆனால் சின்ன ஒரு சாமா தான் மறைச்சிப்பார், சின்ன ஒரு லேஸ் கொஞ்சம் தேங்காய் அப்படி மறைக்கிற மாதிரி பாருங்கள். நாங்கள் பாருங்கள் என்ன எவ்வளவுதான் நாம் பாருங்கள் என்ன செய்தாலும் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே நல்லது பாருங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த நல்லது மறைக்கப்பட்டிருக்க நல்லதை நாங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மறைக்கப்பட்டிருந்த மாவு இருக்குதானே, அந்த மாவை பாருங்கள் எப்படி கொண்டு வந்தால் அந்த மாவாக்குன்னு எப்படின்ற ஆளை பிடிச்சா தான் அது உள்ளுக்குள்ளே இருக்க தேங்காய் போய் கடக்க வச்சு கொண்டு வரலான்ற மாதிரி பாருங்கள். நீ நல்லவன் அப்பா, இந்த உலகத்தில் உன்னை படைச்சவன் நீ, இந்த உலகத்துக்கு நல்லா வந்த நீ. ஆனால் இடையில் தேங்காய்ப்பூ மாதிரி பாருங்கள் இந்த உலகத்து பக்கம் சாஞ்சித்தா அது நிரந்தரம் இல்லை. அந்த தேங்காய்ப்பூ இந்த மாத்தான் உனக்கு பாருங்கள் உன்னுடைய பாருங்கள் உயிர் சத்தை கொடுத்து உன்னை பசி ஆத்துற என்று சொல்ற மாதிரி நீ நிரந்தரம் இல்லாத பாவத்தை செய்திருக்கா. அது நிரந்தரம் இல்லை. உலகத்தை நீ ஆசைப்பட்டு அளவுக்கு நீ ஆசைப்பட்டு சேர்க்கிற எல்லாம் அழிஞ்சிரும் அப்பா. அதனால தான் அதை சார்ந்து நீ இந்த முதலிட்ட இந்த அழிகிற சாமானில் போட்டதுனால தான் இப்படியான இயற்கை சீட்டை வந்து எல்லாம் வரும்போது டக்குன்னு அழிஞ்சு போகிறா. ஆனால் அதை குறைச்சி இதை கூட்டெடுக்கிறவன் மட்டும் அதுவும் பாதுகாக்கப்படும், இதுவும் பாதுகாக்கப்படும். இது கூட இருந்தால் பாருங்கள் அது என்ன செய்யும், திருப்பி வரும். நான் வரக்குள்ளே பாருங்கள் சுனாமி அடித்து 2004 பாருங்கள் 26ஆம் தேதி இங்கே வரும்போது பாருங்கள் வெறும் எம்பரோடையும் ஒரு கிழிஞ்ச சாரனோட வந்தோண்டா. என்னட்ட எல்லாம் இருந்த பாருங்கள் 3 மோட்டர் பைக் அது இது எல்லா சாமரம் வந்து எல்லாம் இருந்தேன். இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன இருக்குமோ பாருங்கள் எனக்கு எல்லாம் காணி இருந்து எல்லாம் இருந்தேன். நான் வரும்போது பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன், எது இல்லாமல் உடுப்பு ஒன்று. ஆனால் இங்கே வந்தோடனே அப்புறம் வாட்டம் செருப்பும் இல்லை. ரோட்டில் வந்தோடனே பாருங்கள் என் சின்ன பிள்ளையெல்லாம் முடிச்சு போகிற அழத்தோங்கி தான் நிறைய சவம். இவங்கெல்லாம் சின்னாங்க அழத்தோங்கிட்டாங்க, ரோட்டெல்லாம் சவம் ஏற்றுறாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்படி வரும்போது பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து நாங்கள் இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சாங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க, நமக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சாங்க. அவங்க உடனே ஓடி வந்தாங்க. எல்லா இடம் கால் பண்ணி சாமி எனக்கு இந்தியாவிலேருந்து கால் பண்ணி போகிறேன் நோரேலியாருந்து அடுத்த நாள் காலையில் சாமான்லாம் கொண்டு எல்லா இடம் கண்டு பாருங்கள். சும்மா அதுக்கப்புறம் தான் உடுப்பெல்லாம் வந்து எல்லாம் போயிட்டு ஒரு சின்ன வீட்டை பார்த்து இருப்பா அப்படின்ட்டு கால் பண்ணார் இந்தியாவிலேருந்து. ஏண்டா இந்த பெரிய பாருங்கள் அர்ஜுனன் யோசிச்சு பாருங்கள் தலைக்கு வந்தது என்னை தலப்பா போய்த்து தலப்பா எடுக்கலாம் தலை எடுக்கலான்ற மாதிரி பாருங்கள். என்னென்ன பாருங்கள் நம்முடைய தலப்பா அது
திரும்பி பார்க்காம வந்தேன் பாருங்கள். எல்லாரும் அழுதாங்க. இப்போ தான் பாருங்கள் எல்லாம் வாங்கி எல்லாம் உச்சத்தில் எவ்வளோ அப்படியே அடிபட்டு தரேன் அப்படின்ட்டு அழுதாங்க. நான் ஒன்றும் பார்க்கல. திரும்பி பாருங்க, ஒரு எம்பர் வேலைஞ்சி ஒன்று இருக்கக்குள்ளே ஒரு சாரம் கிழிஞ்சு வைத்து கையில் பிடிச்சிட்டு வரும்போது பாருங்கள் ஒரு வேன் வந்தது பாருங்கள். அந்த வேனை நான் ஒரு நாளும் காணலை. எல்லாரும் அழுறாங்க பாருங்கள். ரோட்டெல்லாம் சவம் எல்லாம் செய்தாங்க. நம்ம பிள்ளைகள் அழுறாங்க சின்ன. அப்படி அழும்போது பாருங்கள் ஒரு வேன் வந்து எங்கே போகணும் ஐயா அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. நாங்கள் சொல்கிற இடத்த கொண்டு விட்டாங்க. அந்த வேன் நம்ம காண இல்லை. இதுதான் என் குருநாதர். இந்தியாவிலேருந்து கால் பண்ணுறாரு பாருங்க. தலைக்கு வந்த தலைப்பாடை போயிட்டு புண்ணியரட்னம் அப்படின்ற ஒரு சின்ன வீட்டை பார்த்து எடுக்கப்பா அப்படின்ற ஒரு சின்ன வீட்டை பார்த்து எடுத்து இருக்கும்போது கொஞ்ச நாளில் அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு பெரிய வீடு எடு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய வீட்டை எடுக்க வச்சு நான் வருவேன் கட்டாயம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னார். நான் எல்லா சாமானும் வாங்கினேன் பாருங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் முதல் இருந்த கூட எல்லா சாமானும் தேடி வந்தேன். என்னென்னு சொல்லுங்கள், நல்லது கூட இருக்கும்போது பாருங்கள் தலப்பா போனாலும் என்ன செய்த தலப்பா தான் போகுது ஒழிய அது போய்த்திரும். ஆனால் உயிர் இருந்தால் பாருங்கள், அந்த உடல் இருந்தால் பாருங்கள் இன்னும் பல தலப்பாக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் வாழ்ந்து காட்டி போதிக்க சொன்னார் பாருங்கள். இப்போ பாருங்கள் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறார் என்னடின்னா, நாங்கள் பிறக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு சாமான் இருந்தது. அந்த பிறக்கக்குள்ளே பாருங்கள் எங்களுக்கு கதைக்கையும் தெரியாது, சாப்பாடு கேட்கையும் தெரியா. ஆனால் பாருங்கள் எங்களை பாருங்கள் வெயிலில் விட மாட்டாங்க, நகை போட்டாங்க, சாப்பாடு போட்டால் அப்படி இப்படி தடுமல் வர அப்படி ஒன்றும் இல்லாமல் பார்த்தாங்க. வரும்போது உடுப்புமே இல்லாமல் தான் வந்தோம். அன்றைக்கி ஒரு ஆள் பெரிய ஒரு ஆள் வந்தார் பாருங்கள், ஒரு டாக்டர்னு. நான் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து பாருங்கள் எல்லாம் பார்த்து சவம் இருந்து எல்லாம் கீறி எல்லாம் பார்த்து யோசிச்சு பாருங்கள். படித்தா கலட்டி பாருங்கள் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளேயும் எல்லாம் நிர்வாணமாக தான் போட்டு பண்ணுற ஐயா. சவம் செத்த பிறகு வரக்குள்ளேயும் நாங்கள் பாருங்கள் நிர்வாணம் தான் வரோம். இப்படியெல்லாம் போட்டு பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தோன்னே ஒரு யோசனை ஒன்று வந்து இதுக்குள்ளேருந்து போனேன் என்ன அப்படின்ற ஒரு சிக்கு அப்படின்னு கேட்டார். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்குள்ளேருந்து போனேன் என்ன அப்படின்ட்டு கேட்டாச்சு. என்ன வாழ்க்கை இது பாருங்கள். எல்லாம் சேர்த்தாம இது பண்ணோம், எல்லாம் செய்தோம், இப்படியெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பாருங்கள் ஒரு பாட்ஸாக வெட்டித்தானே எல்லாம் பச்சு படிப்பிச்சு எல்லாம் செய்தாங்களாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பாருங்கள் எல்லாம் அப்படியே வந்து பாருங்கள் என்ன நம்மளுக்குள்ள சின்ன பிள்ளையில எல்லாம் கிடைக்குது. நம்ம கேட்டோமா இதே மாதிரி பாருங்கள் தலைப்பாய பாவம் எங்களுக்குள்ளே போகிறது தான் பாருங்கள் எங்களுக்கு துன்பங்கள் வேதனை திடீரென இருந்தால் பாரு மாடு வச்சுருக்கிற மாடு செத்து போய்த்துருவார் பாருங்கள். அப்படியே போய்த்துருவோம் எல்லாம் போகிறோம்டா தலைப்பாய்கள் பாருங்கள் எங்களுக்கு என்ன தலைக்கு வந்தது தலைப்பாய். ஏதோ பாருங்கள் ஒரு பெருசாக வாரத்துக்கு உனக்கு ஒரு நாய்க்குட்டியில் போய்த்துறா, உனக்கு ஒரு பூனைக்குட்டியில் போய்த்து உனக்கு ஏன் வளர்த்தார்கள் அன்றைக்கு பாருங்கள். அன்றைக்கு எல்லாரும் பாருங்கள் எங்களுக்கு வருங்காலத்தில் எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மரங்களை வளர்த்தார்கள் எங்கள் பெரியார்கள். இந்த தென்னை மரம் வாழை மரம் அதுகள் எங்களை வருங்கால அவங்க சாப்பிடலை, வருங்கால சந்ததிக்காக பூரை நாய் சகல எல்லா உயிர்கள்ட்ட அன்பு காட்டி வளர்த்தார்கள்னா நீ எதில் பற்று வச்சிருக்கிறியோ உனக்கு வாரது அந்த பற்றுள்ள சாமானுக்கு அடிபட்டு உன்னை காப்பாற்றுன்றதுக்காகத்தான் நாங்கள் பாருங்கள் கிரக பிரவேசம் பண்ணும்போது வீடு குடி போகும்போது மாட்டை கட்டினார்கள். என்னென்னு சொன்னால் உன்னுடைய பாவம் எல்லாம் இதுகள் எடுத்து போண்டு. அப்போ யாருக்கெல்லாம் யாரெல்லாம் நீ பற்று வச்சிருக்கியோ பாருங்கள் அதை பாருங்கள் உனக்கு வாரது தலைப்பா மாதிரி அதில் போகும். கொஞ்ச நாளைக்கு கவலை அறிக்க மாய்த்தா எங்களுக்கு தலைப்பா போகிறோடனே கொஞ்ச நாளைக்கு கவலை எவ்வளோ சாபம் வாங்கித்த உண்டு கவலை வரும். ஆனால் பாருங்கள் அந்த கவலை பெருசாக வராமல் நான் என் குருநாதர் பக்கம் இருந்தால பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைக்கு பாருங்கள் என்ன கேட்காம எல்லாம் கொடுக்குற மாதிரி கேட்காமலே எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னா பாருங்கள் நீங்கள் இந்த பக்கம் கவனித்து கொண்டு உங்களோட கடமையெல்லாம் செய்யும்போது நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அளவாக செய்யக்கூடிய ஞானமும் எல்லாத்தையும் பாருங்கள் பெற்று வாழணும். அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கை பாருங்கள் இன்னொரு பக்கம் பாருங்கள் நாங்கள் கடமையாற்றும் போது நாங்கள் இன்னொரு பக்கம் வாழ்கிற வாழ்க்கை பாதிக்காமல் எதையும் பாதிக்காமல் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி. அதுக்கு பேர் தான் கடவுள். ஏனென்று சொன்னால் மனிதன் அதை கடந்து பார்த்ததால் அது கடவுள் என்று வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் மாபெரும் ஒரு மகா சக்தி இருக்காரு. அது எல்லாரையும் பாருங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்து இயக்குறாரு. அவரவர்களுக்கு பாருங்கள் தேவையானது அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி படைத்த மாதிரி பாருங்கள் நமக்கு படைச்சிருக்காரு. ஒரே கரண்டு ஃபேனா ஃப்ரிட்ஜா பாருங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்க மாதிரி எங்களுக்கு எண்ணங்களை வச்சு பிரிச்சிக்காரு. ஒரே சக்தி ஒரே கடவுள் எண்ணங்களாக நீ பாருங்கள் எண்ணத்தை நீ கும்பிட்டு வந்தே அப்படின்னா உனக்குள்ள அவர் சொல்லக்கூடிய
உனக்குள்ள இல்லாடி உனக்குள்ளே சொல்லும்போது நீ மாரியம்மனை கும்பிட்டு வந்தால் மாரியம்மன் எனக்குள்ளேருந்து சொல்கிறாருன்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு ஆளை கும்பிட்டா அந்த பேர் ஒரு ஆளும் பேர் சொல்லுவார். அப்படியே ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, நாங்கள் என்னென்ன பேர் வச்சிருக்கோமோ அவரை சொல்கிறோம், அவர் சொல்கிறாருன்னு. விளங்குதா? என்ன வச்சிருக்கோம்? இப்போ இந்த ஃபேன் சொல்லாமா நான் இல்லாமல் பாருங்கள், நீங்கள் வாழையிலா இந்த மைக் சொல், நீங்கள் நான் இல்லாமல் கதைக்கலாம்னு சொல்லாமா, ஆறு இல்லாமல் கதைக்கலாம்னு சொல்லலாம். அவர் கரண்ட் இல்லாமல் எனக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லணும். அது மாதிரி பாருங்கள், நாங்கள் ஒன்றும் செய்யலை, எல்லாம் அவர் தான் செய்கிறாரு என்று நம்ம எப்பவும் சொல்லியிருக்கோமா? இப்போ நாங்கள் இந்த மைக் மாதிரி தான் இருக்கோம். எப்படி இது இங்கே பாருங்கள், கரண்டில் அடி தூக்கி போடுறோம். இந்த கரண்ட் போய் தாண்டா என்னட்டு அவர் கேள்வி கேட்டதான். எல்லாத்தையும் பாருங்கள் இவ்வளோலாம் பத்திரமா ஒன்றுமில்லா அப்புறம் தான் ஒன்றுமில்லா போகிறோம், இடையில எல்லாம் சேர்த்தம் பாருங்கள், பட்டி எல்லாம் பாட்சா முழுதையும் கண்டுத்தோம். இதுக்குள்ளே இருந்து போகிற என்னையா அப்படின்னு கேட்டு அது வெட்டக்குள்ளே பார்த்தோம் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளே, இதுக்குள்ளே இருந்து போகிற என்ன சாமான் இவ்வளோ பாருங்கள் சவத்தை அப்படின்ட்டு கேட்டார். அப்போ அதுக்குள்ளேருந்து போகிற சாமான் தான்ப்பா நீ அப்படின்னு சொன்ன. அதுக்கு பேர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை நீ தானப்பா வந்த, நீ இங்கே வந்து பாருங்கள் இந்த பக்கம் போய்த்தா சாந்து உன்னையே நீ மறந்துட்டான். அதனால தான் பிரச்சனை. இப்போ உன்னை தேட சொல்லி உனக்குள் உன்னை தேடு, உனக்குள் உன்னை தேடு. உனக்குள்ளே எப்படி நீ தேடி கண்டுபிடிக்கிற? நம்ம கண் கட்டி விளையாடுவோம் தானே பாருங்கள். எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அன்றைக்கு நீ பாருங்கள் என்னை உன்னுடைய கண் வெளிச்சிட்டு ஞானக்கண். இப்போ கண் கட்டி விளையாடுவோம் நம்ம பிடிச்சி, இதான் விளையாடுறோம் விளையாட்டு. அப்படி பாருங்க, இப்போ கண் கட்டி வித்த மாதிரி இப்போ கண் இருந்தும் குருடனா வாழ்ந்து விட்டேன் அப்படின்ட்டு பட்டணத்தார் பாடுறார். கண்ணிருந்தும் குருடனா வாழ்ந்து விட்ட மாதிரி பாருங்க, நாங்கள் கண்ணிருந்தும் பாருங்க குருடனா வாழாமல் இந்த கண் இருக்கும் போதே அந்த கண்ணை பெறக்கூடிய வழி திருவண்ணாமலையில் பாருங்க, கிரிவலம் 18 கிலோமீட்டர் கிரிவலம் வந்திருக்கக்குள்ள ஒரு ஆள் சொத்து எல்லாத்தையும் சேர்த்தாராம், கொண்டு போகலாம் போக்கலாம் அப்படின்னு சொல்லி. நேற்று ஒரு ஆள் கேட்டார், அந்த கதையை சொன்ன திருப்பி அந்த ஆள் தான் சொன்னார். எப்ரஸ் எல்லாம் போட்டு இந்த ஆள் தான் கேள்வி கேட்டாண்டை எல்லாத்தையும் கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க ஆள்கிட்ட, அவர்கிட்ட ரெண்டு சேர்த்தாராம். கிரிவலம் 18 கிலோமீட்டர் கிரிவலம் வரணும்னு 18 லிங்கம் இருக்கு திருவண்ணாமலையில் வளைச்சி வரணும். அப்படி வரும்போது பாருங்கள் அந்த மேடையில் போட்டு ஆன்மீக இதெல்லாம் பேசுவாங்க, வள்ளலாரை பற்றி இப்படிலாம். அப்படி பேசிக்கொண்டீங்களோ ஒரு மேடையில் பேசுகிறாங்களா பாருங்கள், நீங்கள் என்ன சொத்து சேர்த்தாலும் பாருங்கள் கொண்டு போக முடியாது அப்படின்னு. அவருக்கு ஒரு இடி உண்டு, என்னடா உலகாலம் கிரிவலம் வாரம் ஒரு ஆள் சொன்னார் சேர்த்தெல்லாம் கொண்டு போகலாம்ட்டு, அதுக்காக சேர்த்து இந்த கிரிவலம் வாரம் இப்படியோ உலகையும் பக்கெட் பண்ணி கொண்டு போய் திருவண்ணம் திருவண்ணாமலை அருணாச்சல கடவுளை அப்படின்ட்டு வந்த 18 வருஷம் அப்படின்ட்டு கொண்டு வந்த நாம் பாருங்கள் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சவர்களை பின்னுக்கு ஒரு வயது சின்ன பொடியும் வந்தானே 24 வயது பொடியும். அவர் சொன்னார், ஒன்றும் யோசிக்காதுங்க கொண்டு போகலாம் ஐயா அப்படின்ட்டு. என்னண்டா நீங்கள் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம்னா அமெரிக்காவில் ஒரு காசி டொலர்ஸ், கட்டாருக்கு போகிறோம்டா அங்கே வேறு, கோயத்துக்கு போகிறோம்டா டினார், இப்படி ஓடுது. அப்போ நம்மளோட காசை பாருங்கள், நாங்கள் அங்கே போகிறதுக்கு மாத்திரம் தானே. அது மாதிரி அங்கே போய் இப்போ இருக்கணும்டா, தர்மம் தான் செய்யணும். அதை இங்கே தர்மத்தான் மாற்றுங்க, மாத்தினா கொண்டு போகலாம். ஏன் கொண்டு போகலாம்? நாங்கள் போக்குள்ள பாருங்கள், நாங்கள் செய்த பாவம் ஒரு பக்கம் என்னையும் பேங்கில் செக் புத்தகம் இருக்கும், இன்னொரு செக் புத்தகம் என்ன தர்மம், இது ரெண்டையும் தான் கொண்டு செலவழிக்கிற, வேறு ஒன்றையும் கொண்டு போயிலான்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், நீ எல்லாத்தையும் அளவாக சாப்பிட்டு என்னென்ன செய்கிறியோ அவ்வளவெல்லாம் சேமிக்கப்படும். ஏனண்டா இந்த சக்தி எண்ணற்ற சக்திகள் உலகத்தில் இருக்க எல்லாம் சூட்சுமம். அண்டத்தில் இருக்க எல்லாம் புண்டத்தில் இருக்க பாரு, உருவமாக இருந்தால் அந்த புண்டை எப்படி இருக்கு நல்லா வச்சு பாருங்க. அண்டத்தில் இருக்க அனைத்து சக்திகளும் இந்த புண்டத்தில் இருக்கு. இந்த புண்டத்தில் மாற்றம் வரும்போது அண்டத்தில் மாற்றம் வரும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த புண்டத்தில் அளவுக்கு அதிகமாக எல்லாரும் செய்த பாவம் ஒரு சக்தியாக மாறி நல்லா யோசிச்சு பாருங்க என்ன செய்யும். 2 சக்திகள் சேரும்போது இன்னொரு சக்தி உண்டாகும். அப்போ பாருங்க இந்த சக்தி பாருங்க சேர்ந்து பாருங்க இன்னொரு சக்தியை உண்டாக்குனதா என்ன இயற்கை. அப்போ இதை குறைக்கலாம்டா இன்னொரு சக்தி இருக்கு, அதை குறைக்கிற சக்தி ஒன்று இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த சக்தி பக்கம் போங்க வாங்க அப்படின்ட்டு தான் கூப்பிடுறாங்க. இருந்தால் அதை குறைக்கலாம், அதை இல்லாமல் ஆக்கலாம். என்னோட வார ஒரு ஆள் பாருங்க டீச்சர், அந்த ஆளும் டீச்சர். அவருக்கு பாருங்க ஒரு குழப்பம் கொண்டு வந்து பாருங்க, என்னட்ட வந்து 2 தரம் பாருங்க சரியாயிட்டாரு, கடைசி தரம் பாருங்க இதே மாதிரி நீங்கள் விடாமல் இருந்தால் திரும்பி அந்த குழப்பங்கள் வராதுன்னு சொல்லி சொன்ன அவரோட டீச்சர். அவங்க ஸ்கூல் விட்டு வந்து பாருங்கள், அந்த பொடியனும் பாருங்கள் அவங்களும் இந்த கேட்டு ஹோலை திறந்து போட்டு அப்படி படுத்துருக்காங்க. அவங்களோட வைஃப் பாருங்கள் மனைவி அங்கே தள்ளிப்படுத்தி கொஞ்சம் தள்ளிப்படுத்திக்க வேறு இப்படி படிக்கல ஒரு கருநாகம் வந்து
உள்ளுக்குள்ளே உள்வட்டிருக்காரு. இவர் அப்படியே கண் முழிச்சு மெல்ல பாருங்கள் அந்த கையை எடுக்காமல், ஏன்னா அவள் கையை எடுத்தால் கடிச்சிடும், மெல்ல இழுத்துருக்காரு. இது உண்மையாக நடந்த இழுத்துருக்காரு. அது போயிட்டார். இன்னொரு நாள் பாருங்கள் அவங்களோட வீடு பின்னால் பூசலில் பாருங்கள் இவர் ரூமுக்குள்ளே படுத்துருக்கா. அந்த ரூமுக்கு பின்னால் பாருங்கள் ஒரு டாய்லெட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது. இவர் இரவு பாருங்கள் ஒரு 9 மணியில் பாருங்கள் இவருக்கு வயிற்றுக்குள்ளே சரியாக நோட்டம். இது என்ன செய்யுது ஏலாமல் கட்டாயம் டாய்லெட்டுக்கு போகிற அளவுக்கு நோட்டம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? உடனே பாருங்கள் இவர் அப்படியே வந்து அந்த இப்படி இதுக்கு டாய்லெட் இப்படி அந்த வீட்டு மூலையால் மாறும்போது பாருங்கள் அந்த பாம்பு பாருங்கள் அந்த மரத்தில் தென்னை மரத்தில் இருந்து அவர் ரூமுக்கு போகிறதுக்கு ஏறுறாராம். இவரை கண்ட உடனே அவர் போயிட்டார். இவருக்கு வயிற்று நோய் இல்லாமல் போயிட்டு, இவருக்கு வயிற்று நோய் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரியா 2 தரம். அடுத்த கிழமை பாருங்கள் இவரோட அக்கா, இந்த டீச்சர் அக்கா ஒரு டீச்சர், அவள் வேற ஊரில் இருக்கா. அதிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்காங்க, 10-15 கிலோமீட்டர். அவள் கடிச்சிட்டார். என்னன்னு சொல்லுங்க. இவருக்கு தான் கடிக்கன்று இருந்தது இவரோட குடும்பத்தில். இப்போ இவ ஒன்றும் செய்யலாடினா இவருக்கு என்ன, இவருக்கு பாதுகாப்பு இருக்கு. இங்கே விடுறாரு இல்லை கடவுள் பாருங்கள் என்ன. இப்போ அவையும் அது கும்பிட்றவ விடுறாரு இல்லை. அதுக்காக பாருங்கள் அது கட்டாயம் கடிக்கணும். விட்டால் பாருங்கள் கடிக்கணும். இப்போ ஆறு கடிச்சிது, அங்கே போய் தான் கடித்தார். எங்கே அங்கே பாதுகாப்பு இல்லை. கடவுள் இருக்கார் உள்ளுக்குள்ளே, பாதுகாப்பு இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்படி தான் பாருங்க ஒரு குருநாதர் பாருங்க உபதேசம் பண்ணா எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு பண்ணாராம். ஒரு ஆள் சொல்றார் மதம் பிடிச்சி ஒரு யானை வருது, மதம் பிடிச்சி யானை வருது, போங்க போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு நின்றாராம். அப்போ அடிச்சு போட்டாராம் அவருக்கு. குருநாதர்கிட்ட போய் தான் கடவுள் இருக்காண்டு, கடவுள் எல்லாருக்குள்ளே இருக்கா. அங்கே சொன்னாங்களாம் மதம் பிடிச்சி வருது, கடவுள் இருக்காரு, எங்களுக்கு மேலே என்ன இருக்கு? இப்போ நான் சொன்னேன் புட்டுக்கு மேலே தேங்காய். என்ன சொன்னேன்? இப்போ மதம் எங்கே பிடிச்சிருக்கு? கடவுளுக்கு மேலே மதம் பிடிச்சிருக்காரு. அந்த மதம் எப்படி பிடிக்க வந்த? இந்த கடவுளுக்கு எப்படி வந்த மதம்? இப்போ உங்களுக்கு எப்படி வந்த? பாவம், நீங்கள் கடவுள், எல்லாரும் ஈசன், மனோ ஈசன். எப்படி வந்த? அதனால நீங்கள் எடுத்த எண்ணையும் சேமிச்சுட்டு வச்சு என் மேலே கடவுளை மறைச்சிட்டேன். என்ன கடவுளை எந்த கைவிடப்படாது, கடவுளை நம்பினார் கைவிடப்படாது. நீங்கள் என்னத்தை நம்பிப்போம்? கர்மத்தை நம்பினார் கைவிடப்பட்டார். அப்படி தானே சொல்லணும். என்னத்தை நம்பியிருக்கீங்க? நாங்கள் வாழ்கிறோம் கர்மத்தை. கர்மம் பாருங்கள் நாங்கள் செய்யணும், அது எங்களை செய்விக்கப்படா என்றதுக்கு நீங்கள் கடவுள் பக்கம் போனால் கர்மத்தை மனத்தை கொண்டு பாருங்கள் உடலை கொண்டு இயக்கி செய்தவர் தான் நாங்கள். அதனால தான் எங்களுக்கு பேர் மனு ஈசன். கடவுள் எல்லாரையும் இயக்குற மாதிரி இந்த ஈசன் மனு ஈசன், மனுவுல ஈசன் பாருங்கள். இந்த மனுவை இயக்குற நீ கடவுள் அப்பா அப்படின்னு சொல்லிய நீ தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் தன்மையோட தொடர்பு கொண்டு வாழு. இல்லை பாருங்கள் கர்மா கூடும்போது தர்மம் குறையும். நீ கர்மம் மாற்ற முடியாத பட்சத்தில் என்ன நடக்கும்? என்ன சொல்லியார் கிருஷ்ணர்? தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது, கர்ம சக்கரம் வேலை செய்யாது. அப்போ உலகம் என்ன செய்யும்? இந்த உலகம் என்ன? கர்ம பூமி, சர்வநாசமாயிரும். அதனால் என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சா நீ கர்மம் மாற்றி நல்லா சாப்பிட்டு இந்த உடலையும் காப்பாற்றி நீ தவம் பண்ணி அவருக்குரிய சாப்பாடை கொடுத்து பாருங்கள். தர்மம் செய்து ஆன்மாவுக்குரிய சாப்பாடு கொடுத்தா நிம்மதியாக இருப்பாப்பான்னு சொல்லியிருக்காரு. வெளியில் கர்மாக்கள் மட்டும் நீ செய்து உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்மாவுக்கு நீ சாப்பாடு கொடுக்காட்டி உனக்கு என்ன பொருள் இருந்தாலும் மனதில் யோசனை இருக்கு, நிம்மதி இல்லாது. அதனால தான் உடலுக்கு கர்மா செய்தே ஆகணும். கிருஷ்ணா சொல்கிறார், இந்த உடலுக்கு கர்மம் மாற்றி ஆகணும். உள்ளத்துக்கு பாருங்கள் நீ தர்மத்தின் பக்கம் போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் எல்லாருக்கும் பெரும் பாக்கியம் பாருங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வையத்துள் பாருங்கள் எந்த நோவில்லாம் வாழ்வதற்கு பாருங்கள் நம்மளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வழி என்று சொன்னால் நாங்கள் இப்படி ஆன்மீக வழியில் போய்
உலகத்தில் பாருங்கள், வையத்துள் சரியாக எல்லாத்துகளையும் பெற்று குடும்பம் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்து பாருங்கள், இந்த இதுகளில் இயற்கை இதுகளில் நோப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தம் வந்து போகாமல் எல்லாத்தையும் பாருங்கள் சரியாக செய்து இயற்கையோட இரண்டரை கலக்கில் வாழ்க்கை, ஒரு நோவும் இல்லாமல் இறைவனாக போகிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதுக்காக உண்டையும் விட்டுட்டு போகிற எல்லாத்தையும் நீ அனுபவியப்பா, உனக்கும் பாதிக்காமல் உன்னை படைச்ச பாருங்கள், இந்த என்ன கடவுளுக்கும் பாதிக்க, சமுதாயத்துக்கும் ஒருவருக்கும் பாதிக்க வாழன்னு சொல்லியிருக்காரு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினி